Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. It is good to be in the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது மிகவும் நன்மையானது. How many of you think that it is good to be in the presence of the Lord? உங்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது நன்மையானது என்று நீங்கள் உணர்கிறீர்கள்? Amen. Amen. Tonight we are going to still learn what we are learning for many weeks. இந்த இரவிலும் நாம் பல வாரங்களாக நாம் கற்று வருகிற பாடத்தை தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Though we keep on learning one particular thing, that is where God wants to grow us more in what God is teaching us. கர்த்தர் நமக்கு போதித்து வருகிற ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தொடர்ந்து வளர்ந்து ஏறும்படியாக அடையும்படியாக கர்த்தர் நம்மை விரும்புகிறார். Let's turn our Bibles to Matthew chapter 6 verse 24. நாம் நம்முடைய வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 24க்கு திருப்பிக் கொள்வோம். No man can serve two masters, for either he will hate the one and love the other, or else he will hold to the one and despise the other. You cannot serve God and mammon. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. This is what Jesus is trying to tell to every followers who is following him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் இதைத்தான் ஆண்டவர் போதித்து வருகிறார். He is trying to tell, make them understand there are two functioning taking place in this world. இந்த உலகத்திலே இரண்டு முக்கியமான கூறுகள் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை கர்த்தர் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். One function that entirely been operated by the devil. ஒரு செயல்பாடானது முழுவதுமாக சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு ஆட்டுவிக்கப்படுகிறது. And you find Jesus is saying he is the prince of this world. இயேசு அவனை குறித்து சொல்லும்போது இவன் உலகத்தின் அதிபதி என்று சுட்டிக்காட்டுகிறார். he still has power to corrupt each and every one of our mind. அவன் உங்கள் ஒவ்வொருடைய மனதையும் கரைப்படுத்துகிறவனாக அவன் சக்தி படைத்தவனாக உலா வருகிறான். You find many things in this world can easily corrupt our mind. இந்த உலகத்திலே காண்கிற अनेक காரியங்கள் நம்முடைய மனதை கரைப்படுத்த முடியும். Even if you go to a good place, there in between what they put as advertisement can still corrupt your mind. நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு சென்றாலும் அங்கு வருகின்ற சில விளம்பரங்களின் மூலமாக உங்கள் மனமும் கூட கரைப்படுவது உண்டு. Sometime even if you come to church, there are certain things which can corrupt you. நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதும் கூட அங்கே சில காரியங்கள் உங்களுடைய மனதை கரைப்படுத்தும். Because devil wants to corrupt every people's mind. ஏனென்றால் சாத்தானானவன் எப்பொழுதும் எந்த வகையாலும் நம்முடைய மனதை கரைப்படுத்த முடியுமா என்று அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். Because mind plays as a gateway to bring out everything what he wants to bring it out through your life. ஏனென்றால் சிந்தையானது நாம் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. And that's why devil is trying to confuse your mind when it comes to finance. எனவே தான் சாத்தானானவன் நம்முடைய சிந்தையிலே ஒரு குழப்பத்தை, முக்கியமாக பொருளாதாரம் குறித்த ஒரு சிந்தையை நமக்கு கொண்டு வரும்போது நமக்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். That's why I was talking on this Sunday, money is also a spiritual aspect. எனவே தான் இந்த வாரம் நான் ஞாயிற்றுக்கிழமை போதனையிலே நான் சொல்லும்போது பணம் ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருள் என்று நான் கற்றுத்தந்தேன். When it comes to money, they say, Lord, we don't want you to involve in this finance. நாம் பணத்தை குறித்து பார்க்கும்போது நான் இந்த பணத்தை குறித்து நான் கருத்து கொள்ளவில்லை என்று நாம் சொல்ல விரும்புகிறோம். We say to God, Lord, we don't want you to involve in this finance. நாங்கள் இந்த பொருளாதாரத்திலே நாங்கள் எவ்வகையிலும் நாங்கள் ஈடுபாடு கொள்ள விரும்பவில்லை என்று சொல்கிறோம். When we are in need, we want you to involve. நாம் எப்பொழுது நமக்கு தேவைகள் வருகிறதோ அப்பொழுது நாம் ஈடுபட விரும்புகிறோம். When we are in problem, we want you. நாம் எப்பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுது ஈடுபட விரும்புகிறோம். But Lord, when we have money in our hand, we don't want you to come into it. ஆனால் நம்முடைய கரத்திலே பணம் மிகுதியாக இருக்கும்போது அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர நாம் தயங்குகிறவர்களாய் இருக்கிறோம். Bible says every good gift and perfect gift comes from the Father of light. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவித நன்மையான ஈவுகளும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. If everything comes from God into your hand, it shows that God can involve in all that he brings into your hand. கர்த்தருடைய கரத்திலிருந்து எல்லா நன்மையான ஈவுகளும் வரும் என்றால் அவருடைய கரத்திலிருந்து வருகின்ற நன்மைக்கு ஒவ்வொன்றும் நம்முடைய கரத்திலிருந்து பயன்படுகிறதாய் மாற வேண்டும். A person can
get involved to what God brings into your hand. கர்த்தர் கர்மரை கரத்திலே கொடுக்கின்ற நன்மையான ஈவுகளை இரண்டு மனிதர்கள் பயன்படுத்த முடியும். One, God can enter into that goodness. ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற நன்மையிலே அவர் நுழைந்து செயல்பட முடியும். And the next person, without your permission, devil can enter into that goodness. இரண்டாவதாக மற்றொருவனாகிய சாத்தானவன் நமக்கு கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதமான நன்மைக்குள்ளாக கொண்டு செயல்பட முடியும். Devil will always come into your life without, any invitation. நாம் எந்த வெறுப்பு இல்லாமல் நம்ம அழைப்பு இல்லாமலே சாத்தானவன் நமக்குள்ளாக நுழைகிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு சூடு சொரணம்லாம் கிடையாது. He doesn't have any sense when he wants to come into your life. He comes directly. அவன் நம்முடைய வாழ்வுக்குள்ளாக வரும்போது எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக உள்ளே நுழைகிறவனாய் இருக்கிறான். But God will always give you a caution how to handle what he gives into your hand. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கரத்திலே கொடுக்கின்ற நன்மையான ஈவுகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தும்படியாக ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். And that is what God is saying here. Don't forget, there are two functions. One function which is operated by devil, the other one is operated by the divine God. அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த வேதபாட வகுப்பிலே கற்றுத் தருகிறார். அதாவது ஒன்று, தேவனுடைய அமைப்பிலே நம்முடைய நீதி ஆளப்பட வேண்டும், அல்லது சாத்தானுடைய அமைப்பிலாக உலக அமைப்பிலே செயல்படுகிறதா இருக்க வேண்டும். Either you got to bring your finance in God's system, or else it will be functioning in the worldly system. நீங்கள் ஒன்று தேவனுடைய அமைப்பிற்குள்ளாக உங்களுடைய பொருளாதார வாழ்வை கொண்டு வர வேண்டும், அல்லது உலக அமைப்பிற்குள்ளாக நீங்கள் செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். God is giving you the blessing from this world and he is bringing it into your hand. கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களிலிருந்து உங்கள் கரத்திற்கு அதை நன்மையாக கொண்டு வருகிறார். God is bringing the blessing from the world into your hand. கர்த்தர் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரத்திற்கு கொண்டு வருகிறார். Now when he brings it in your hand, it is more important you have to involve the God who brought the blessing from the world into your hand. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது நீங்கள் தேவனுடைய அமைப்பிற்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். I told you in these functioning of God's system, there is only two areas is focused. One is giving and the other one is receiving. நான் தேவனுடைய அமைப்பிற்குள்ளாக எவ்வாறு செயல்படுகிறேன் என்பதை நான் கற்றுத் தரும்போது கர்த்தருடைய அமைப்பிற்குள்ளாக கொடுப்பதிலும் அதை பெற்றுக்கொள்வதிலுமான ஆசீர்வாதத்தை குறித்து in giving and receiving there is increase and multiplication taking place. கொடுப்பதிலும் பெற்றுக்கொள்வதிலும் நமக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது. That's what God wanted to do in your life. அதுவே தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த விரும்புகிறார். Why is God giving you a job? ஏன் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்? Why is God giving you a monthly salary? ஏன் கர்த்தர் உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு வருமானத்தை கொடுக்கிறார்? Why does God bring certain money into your hand? ஏன் கர்த்தர் உங்களுடைய கரத்திலே ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கிறார்? Because in his kingdom he wants you to increase that and multiply it while by bringing every of the resource into the functioning of God's system. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொண்டு வருகின்ற ஒவ்வொரு மூல ஆதாரமாகிய ஒவ்வொரு பொருள்களிலிருந்தும் பெருக்கத்தை கொண்டு வர விரும்புகிறார். That's why Jesus said, when you sow my seed, which is the good word, in the good land, it will produce, it will multiply 30, 60 and 100 fold. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விதைகளை விதைக்கும் போது அது 30, 60, 100மாக பலன் கொடுக்கும். Every week, every time when you come here, God is sowing a seed that is the word of God into your life, which he wants to multiply 30, 60 and 100. ஒவ்வொரு தடவை நாம் இந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் வரும்போது கர்த்தர் அவருடைய வார்த்தையாகிய விதையை நமக்குள்ளாக கொடுத்து 30, 60, 100மாக பலன் கொடுக்கும்படியாக சித்தம் கொள்கிறார். If it is not giving 100%, at least it has to give 60%. அது 100% பலனை கொடுக்காவிட்டாலும் ஒரு 30, 60% பலனை கொடுக்கும். If it is not giving 60%, at least 30% should come. 60% பலனை கொடுக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 30% அது பலனை கொடுக்கும். Minimum mark to pass. ஒரு குறைந்தபட்ச தேர்வில் பாஸ் பண்ணதற்கான ஒரு மார்க்காக அது இருக்கிறது. I remember when I was doing my schooling, 35 mark is pass. நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போது 35 மதிப்பெண்கள் எனக்கு ஒரு பாஸ் பண்ண மார்க்காக இருந்தது. In God's system, if you pass by 30%, you have great blessing. கர்த்தருடைய அமைப்பிலே 30 மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் தேர்ச்சி அடைகிறவர்களாக இருப்பீர்களானால் அது மிகவும் நன்மையானது. 30% itself is a great multiplication. 30% என்பதே மிகப்பெரிய பெருக்கமாகும். Many times we forget, we only focus 100. And let me tell you, in the kingdom of God, if you
bring your life to receive at least the minimum of 30, you will be abundantly blessed. அநேக நேரங்களில் நாம் மறந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய அமைப்பிற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே 30% பெருக்கத்தை கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். You know, in Christianity, many Christians are unfamiliar with the word what God has said about multiplication. கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த பெருக்கத்தை குறித்து கிறிஸ்தவத்திலே அநேக சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். You know, they don't mind about multiplication. அவர்கள் பெருக்கத்தை குறித்து கவலைப்படுவதே இல்லை. They mind only on the area how to receive from God. ஆனால் அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Nothing wrong in, you know, having that thought going in your mind. அத்தகையான ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றுமானால் அது தவறல்ல. But every time when you receive, you have a heavenly Father wants to multiply what he is giving into your hand. நீங்கள் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது அந்த பெற்றுக்கொண்ட நன்மையிலிருந்து ஒரு பெருக்கத்தை உங்கள் கரத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். To bring that multiplication, you got to bring your finance into God's system. அதிலே ஒரு பெருக்கத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தேவனுடைய அமைப்பிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். I was trying to show you 5 areas how you can bring your finance into God's system. அதை குறித்து நான் சொல்லும்போது 5 முக்கியமான காரியங்களிலே பகுதிகளிலே குறித்து நான் உங்களுக்கு எவ்வாறு பொருளாதாரத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்று விளக்கி கூறினேன். The first area I showed, you know, wealth, riches and money. There's a difference between wealth, riches and money. முதலாவதாக ஐஸ்வரியத்துக்கும் செல்வத்திற்கும் பணத்திற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகளை குறித்து விவரித்து சொன்னேன். Then I showed you there is a spiritual warfare over every money that God brings into our hand. இரண்டாவதாக நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பணத்திற்கு மேலான ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்பதை சுட்டிக்காட்டினேன். And I showed you the third area, there is, you know, every time when God wants to prosper your life, when he is prospering you, it has a purpose why God is prospering you when you bring it into God's system. கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் மூன்றாவதாக சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதமாகிய செழிப்பை கொண்டு வரும்போது அதற்கு ஒரு முக்கியமான நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டினேன். And the fourth area how we can bring our finance into God's system is by knowing why God wants to bless his people. நான்காவதாக கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதமாகிய அவருடைய ஐஸ்வரியத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கும்போது ஏன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நான் கற்று தந்தேன். You know, when someone is asking you something, you know, you ask them why do you want it? யாராவது உங்களை பார்த்து ஏன் உங்களுக்கு இது தேவை என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? Imagine your child is coming and asking, give me 10 rupees. ஒரு குழந்தை வந்து உங்களை வந்துட்டு ஒரு 5 ரூபாய் கொடுங்க அல்லது 10 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா என்ன சொல்வீங்க? You will ask why. நீங்கள் கேட்பீர்கள் ஏன் என்று. Why? Because you are a parent, you are a responsible person in asking that question to your child. பெற்றோராய் இருக்கிற நாம் அதற்கு உதாரணத்துவமா இருப்பதனாலே நாம் அந்த கேள்வியை நாம் கேட்கிறோம். If you keep on giving without asking a question to your child, one day what you are giving is going to corrupt that child. நீங்கள் கொடுப்பதிலே எந்தவித கேள்வியும் கேட்காமல் குழந்தை கேட்கும்போது அதை கொடுத்து கொண்டே இருப்பீர்களானால் அது ஒன்று அதை கரைப்படுத்துகிறதாய் மாறிவிடும். God has given me this child after 15 years. I will not ask any question. I will keep giving whatever this child asks, you know. And if you continue to give, one day that child will become a big problem to you. 15 வருடங்களுக்கு பிறகாக எனக்கு இந்த குழந்தை கிடைத்தது, எனவே நான் அந்த குழந்தை கேட்பதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு நாளில் அந்த குழந்தையின் மூலமாக நமக்கு ஆபத்து நேரிடலாம். You know, it's going to lead you somewhere one day facing some problems. ஏதாவது ஒரு நாள் அது ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்மை கொண்டு போகும். That's the same question God, you know, will ask you when he gives certain blessing into your hand. அவனமாகவே ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இன்று நம்முடைய கரத்திலே செழிப்பை கொடுக்கும்போது ஏன் என்கிற கேள்வியை நமக்கு வைக்கிறார். Or you should ask, Lord, when God gives you some blessing, why have you given this into my hand? வேறு விதமாக நாம் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார், ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் கேட்போமா? You got to raise a question every time when God wants to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் எண்ணும் ஒவ்வொரு நேரமும் இத்தகையான கேள்வியை நீங்கள் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். And when you ask that question, you will find an answer why God brings that blessing into your hand. அப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் தொடுக்கும்போது நீங்கள் கர்த்தர் கொடுக்கின்ற பதில்களை நிச்சயமாக கண்டுணர முடியும். 4 reasons why God wants to bless you in every aspect of your life. 4 முக்கியமான காரணங்கள் உங்களை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நான் சொல்ல இருக்கிறேன். I showed you 2 reasons last week. போன வாரத்திலே நாம் 2 முக்கியமான காரணங்களை குறித்து நாம் கற்றுத்தந்தோம். God wants to bless you because you are his children. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஏனென்றால் முதலாவது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே. I want to show you one scripture which I didn't show you last week. You know, go to 2 Samuel chapter 7.
2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். I didn't show you last week. I want to show it here tonight. அந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, எனவே அதை எடுத்துக்கொள்ளலாம். 2 Samuel chapter 7 verse 24. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 24. For thou hast conformed to thyself thy people of Israel to be people unto thee forever, and thou, Lord, art become their God. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். Look at how God says there. பாருங்கள் எவ்வாறு கர்த்தர் சொல்லுகிறார் என்று. He says, they are my people. கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் எல்லாம் என்னுடைய ஜனம் என்று. And that whom I call as my people, they will be to me as my people forever. கர்த்தர் அங்கே அழகாக சொல்லுகிறார், அவர் என்னுடைய ஜனம் என்று சொல்வதிலே அவர் எப்பொழுதும் அவர்கள் என் ஜனமாய் இருக்கிறார் என்று உறுதிப்பட சொல்லுகிறார். Look at that word is very important. Forever you are his people. என்றைக்கும் உம்முடைய ஜனம். Why you are always his people? I told you last week he has made a covenant with you. ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதும் அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். எப்படி என்றால் அவர் உங்களுக்குள்ளாக ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறார். When you are his children, he always wants to give you the good gifts. அவர் உங்களை அவருடைய ஜனமாக இருப்பதை பார்ப்பதினாலே அவர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். That good eve which is God is talking is the area of finance in your life. அவர் கொடுக்கின்ற நல்ல ஈவுகளிலே இந்த பொருளாதார ஆசீர்வாதம், அது பொருளாதார வாழ்வும் ஒன்று. So you don't have to be afraid in finding out whether you are his people, whether you are his child or not. You don't have to have any doubt on that. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா இல்லையா என்பதை குறித்து ஒரு சிறிதளவு கூட சந்தேகம் உங்களுக்கு இருக்க வேண்டாம். Just because you are his child, he gives you power to get wealth. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதினாலே கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். He is giving you the wisdom, he is equipping you in every area of your life. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து எல்லா வகையான சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். When I say every area of life he is equipping you for the good purpose. நான் எல்லா பகுதிகளிலும் எல்லா காரணிகளிலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லும்போது கர்த்தர் நல்ல ஈவுகளை உங்களுக்கு கொடுக்க அறிந்திருக்கிறார் என்றார். God doesn't know to do bad. கர்த்தர் உங்களுக்கு கெட்ட காரியத்தை God doesn't know to do bad. அவருக்கு தீமையான காரியத்தை செய்ய முடியாது. He doesn't know to do it. அவருக்கு தீமை என்பதே அவருக்கு தெரியாது. He only knows to do the good. அவருக்கு நன்மை ஒன்றே அவருக்கு தெரியும். And if you are his child, he wants you to do that good which he intended for your life. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே அத்தகையான அதே குணநலன்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And the second reason I showed you is forget yourself from the cares of this world. இரண்டாவதாக பொருட்களின் மீதான உங்களுடைய கவனம் கவலையிலிருந்து நீங்கள் விடுபட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், செழிப்பாக்குகிறார் என்று devil will always play with this reason in your life. சாத்தானானவன் இந்தகையான காரியங்களை குறித்து எப்பொழுதும் உங்களை குழப்புகிறவனாய் இருப்பான். He will make you to worry about everything that is happening around you. உங்களை சுற்றிலும் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்து உங்களுக்கு கவலையை உண்டு பண்ணுகிறவனாய் அவன் இருக்கிறான். Once you start to worry about everything that is happening around you, you forget to function under God's system. உங்களை சுற்றிலும் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய அமைப்பிற்குள்ளாக அவர் செய்கிற காரியத்தை மறந்து நீங்கள் விலகுகிறவர்களாய் மாற வேண்டும். Why I don't care no matter what happens around me? Because I don't care because I have a God who's my provider who can take care of everything that is happening around me. நான் ஏன் எனக்கு சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நான் கவலைப்படாமல் அதன் மீது அக்கறை கொள்ளாமல் நான் இருக்கிறேன்? ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் எனக்கு பராமரிக்கிற தேவனாய் இருப்பதினாலே. Now tonight we're going to see the third reason why God wants to bless you. இந்த நாளிலே மூன்றாவதாக கர்த்தர் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க செழிப்பாக்க விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Prosperity is meant to empower us to be generous to others. கர்த்தர் கொடுக்கின்ற செழிப்பானது நாம் பிறருக்கு உதாரணமாக கொடுப்பத்தக்க சக்தி உள்ளவர்களாக வலிமைப்படுத்துகிறது. As I told you, the key aspect in the kingdom of God is giving. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வரும்போது அது கொடுப்பதற்குரிய ஒரு காரியம் என்று. Why God wants you to be prosperous? ஏன் கர்த்தர் நமக்கு ஒரு செழிப்பை கொடுக்க விரும்புகிறார்? Because he wants you to be generous towards others. ஏனென்றால் நாம் பிறருக்கு உதாரணத்துவமாய் கொடுப்பதற்காக நம்மை வலிமைப்படுத்துவதற்காக. Many of us we don't like this reason. உங்களில் அநேகர் இந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய் இருப்பீர்கள். We want God to be generous to us. நீங்கள் தேவன் நம்மை
நம்மை குறித்து நம்மளை நோக்கி உதாரத்துவமாய் அவர் கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். That should stop between me and God. அது எனக்கும் கடவுளுக்கும் உரியது என்று நினைக்கிறோம். It should not continue beyond me. அது மத்தவங்க மேல போக கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். That's what the intention of devil when God wants you to be generous, devil will say, no, for you it's not even enough what God has given you. How can you be generous in what God has given you? It is not enough for you. கர்த்தர் உதாரத்துவமாய் கொடுத்திருக்கும் போது நாமும் உதாரத்துவமாய் கொடுக்க மனமில்லாதபடி நம்மளை மனமுடிவடைய செய்து அவன் ஏன் உனக்கே பத்தாது நீ ஏன் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை மனதை குழப்புகிறவனாய் சாத்தான் இருக்கிறான். Devil will always, as I told you, he wants to corrupt your mind to what God is speaking to you. எப்பொழுதும் சாத்தானானவன் தேவன் நமக்கு கொடுக்கின்ற நன்மையிலிருந்து அவருடைய சமூகத்தை நாட முடியாதபடி நம்மை விலக்குகிறவனாகவே இருக்கிறான். Even if you have little, if you have the heart of generosity, God can multiply in what you are putting forth your action. உங்கள் கரத்திலே சிறிதளவா மட்டுமே இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதாரத்துவமான ஒரு குணத்தை கொடுப்பாரானால் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் கரத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Go with me to 2 Corinthians chapter 9. என்னோடு கூட 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Verse 7. வசனம் 7. Every man according as he purposed in his heart, so let him give, not grudgingly or of necessity, for God loveth a cheerful giver. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். If you don't have money, you cannot be generous. உங்களுடைய கரத்திலே பணம் இல்லை என்றால் உங்களால் உதாரத்துவமாய் கொடுக்க முடியாது. And when you are not generous, you cannot help people around you. நீங்கள் உதாரத்துவ குணம் உடையவர்களாய் இல்லாவிட்டால் உங்களால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. Why God wants to prosper his children? Because he wants to build this character of generous or generosity into each and every one of our life. ஏன் கர்த்தர் நமக்கு செழிப்பை கொடுக்கிறார் என்றால் நாம் பிறருக்கு உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நற்குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. Look at our giving should never be based on our guilt. நாம் கொடுப்பது நம்முடைய எண்ணத்தை பொறுத்தோ அல்லது நமக்கு இருக்கிற பொருளை பொறுத்தோ அல்ல. No, not you should never give with some guilt in your heart. உங்களுடைய கரத்திலே இருக்கின்ற ஒரு உங்க கொடுக்கும் செய்கை குற்ற உணர்வோட நீங்க கொடுக்க கூடாது. ஒரு மாதிரி without any guiltiness you got to give generously. எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் நீங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். You must give without any fear. எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You must give without any misguided mercy. நீங்கள் எந்த ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்திலோ நீங்கள் வழிகாட்டுதலின்படியோ கொடுக்க கூடாது. Let me say that again. அதை நான் மீண்டும் சொல்லட்டும். 3 things is very important. 3 காரியங்கள் மிக முக்கியமானது. Don't give out of guilt. நீங்கள் ஒரு மனஸ்தாபத்தோடு பிறருக்கு கொடுக்க கூடாது. Don't give out of fear. ஒரு பயத்தோடு பிறருக்கு நீங்கள் உதவ கூடாது. And the third most important thing is don't ever give with misguided mercy. நீங்கள் ஒரு தவறான வழிகாட்டுதலோடு ஒரு பரிதாபத்தோடு யாருக்கும் உதவி செய்ய கூடாது. That's more important. Misguided mercy. Some people, God doesn't want you to give to that particular thing. But just because you have sympathy on them, you are releasing certain thing which God doesn't want you to do. சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு அங்கே கொடுக்கிறதுக்கு சித்தம் இல்லாதவராய் உங்களுக்கு இருப்பார். ஆனால் நீங்கள் அவர்கள் மீது மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மேல் இரக்கப்பட்டு நீங்கள் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Devil will always bring in this misguided mercy so that when you give with this misguided attitude, you are not going to receive back the benefit or the multiplication what you are giving. நீங்கள் அப்படியாக நீங்கள் ஒருவேளை பரிதாபப்பட்டு அந்த நேரத்தில் நீங்கள் உதவுவீர்கள். ஆனால் சாத்தானானவன் உங்களை அங்கே பயன்படுத்தி இருப்பதினாலே நீங்கள் கொடுத்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளாதவாறு நீங்கள் அதிலே ஒரு தோல்வியை காண்கிறவர்களாய் இருப்பீர்கள். But the Bible says give and it shall be given unto you. ஆனால் வேதம் சொல்லுகிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. Now it is important to find out where I should give, how I should give when the Lord is instructing certain instruction to my life. ஆனால் மிக முக்கியமானது தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறபடி நான் எங்கு கொடுக்க வேண்டும் நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். That's why we read here it says not out of compulsion or not out of necessity
but with the heart of willingness, with the heart of understanding what the Lord is telling you. எனவேதான் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று. Your heart should be led by the Holy Spirit in your giving. உங்களுடைய கொடுப்பதிலே உங்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். Let me say that again. If your heart is not led by the Holy Spirit in your giving, there will be guilt, fear and misguided mercy in your giving. நீங்கள் கொடுக்கும் காரியத்திலே உங்களுடைய இருதயமானது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவில்லை என்றால் உங்களுடைய மனதிலே ஒரு மனஸ்தாபம், ஒரு பயம், ஒரு கலக்கம் எப்பொழுதும் இருக்கும். Why God wants to bless you? ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? The third reason that should be fixed in your mind is God wants you to be generous. அதுக்கு முக்கியமான காரணம் நாம் உதாரத்துவ குணமுள்ளவர்களாய் கொடுக்க வலிமையுடையவர்களாய் மாற வேண்டும் என்பதே. To the people around you. நம்மை சுற்றியுள்ள மக்களுக்காக. If you hold the money in God's system, you have the instruction of God, you have the leading of the Lord speaking to you, your spirit will understand and you will open out your giving joyfully to whatever God tells you to give. நீங்கள் கர்த்தருடைய அமைப்புக்குள்ளாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உதார குணத்தோடு நீங்கள் கொடுக்கிறவர்களாய், எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷத்தோடு கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். The fourth reason why God wants to bless his people. நான்காவதான காரியம் ஏன் கர்த்தர் நம்மை செழிப்படைய விரும்புகிறார் என்றால், I showed you the first reason because we are his children, he wants to prosper us. நான் உங்களுக்கு காட்டினேன் முதலாவது காரணம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே. Why God is blessing us? Because that blessing which God gives us should not make us worry about the things happening around us. கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை குறித்து கவலை அடையாதபடி பொருட்களின் மீது உள்ளான கவலையிலிருந்து நம்மை விடுபட செய்கிறது என்பதை குறித்து நாம் கற்றோம். And the third thing I showed you tonight is be generous to people around you by being led by the Holy Spirit to whom to give, how to give, when to give. மூன்றாவதாக கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் ஏன் அவர் கொடுக்கிறார் என்றால் பிறருக்கு உதாரத்துவமாக நாம் கொடுக்கவும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு யாருக்கு எப்பொழுது எங்கே கொடுக்க வேண்டும் என்று நடத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்மளை வழிநடத்துகிறது என்பது. This generous heart should be empowered by God. இந்த உதாரத்துவமான ஒரு இருதயம் தேவனுடைய வல்லமையினாலே நடத்தப்பட வேண்டும். You cannot get it from anyone else. நீங்கள் யாரிடத்திலும் இருந்து இதை பெற்றுக்கொள்ள முடியாது. It should be empowered by God through the Holy Spirit into your spirit so that you become generous. When the Lord speaks to you, you open out cheerfully and give to the people around you and to the work of God. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராலே உங்களுடைய இதயத்தை வலிமைப்படுத்தி நீங்கள் உதாரணத்துவ குணமுடையவர்களாய் உங்களை மாற்றி நீங்கள் சந்தோஷத்தோடு கொடுக்க உங்களை வழி செய்கிறார். The fourth reason why God wants to bless us. நான்காவது காரியம் கர்த்தர் ஏன் நம்மை செழிப்படைய செய்கிறார் என்றால், prosperity is meant to empower us to fund gospel. கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான செழிப்பானது சுவிசேஷ பிரபல்யத்திற்கு நம்மை உதவி செய்யும்படியாக நம்மை வலிமைப்படுத்த கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். Look at prosperity comes to your life through hearing and believing the gospel. நீ செழிப்பானது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமானது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதினாலும் அதை விசுவாசிப்பதினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது. I told you, when I was talking to you, every prosperity that God gives to you has a purpose. நான் ஏற்கனவே உங்களுக்கு அழகாக நான் போதித்திருந்தேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் உண்டு. If you don't receive this gospel into your life, there is no prosperity for your life. நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை உங்கள் இதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செழிப்பை காண முடியாது. Gospel is nothing but Jesus, Jesus is gospel, gospel is Jesus. நற்செய்தி என்பது வேற ஒன்றுமல்ல, இயேசுவே, இயேசுவே நற்செய்தி, நற்செய்தி இயேசுவே. And if you don't, if you have not received this gospel, then there is no change, there is no blessing coming into your life. உங்களுடைய இதயத்திலே சுவிசேஷம் உள்ளே வரவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமோ ஒரு செழிப்போ நீங்கள் காண முடியாது. Now God is saying, through what you have received your blessing, you must be a person in empowering to bless the means which has blessed your life. எந்த ஒரு காரணியாகிய இந்த சுவிசேஷம் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வந்ததோ அதே ஆசீர்வாதமாகிய அந்த செழிப்பை நீங்கள் அந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் பயன்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Amen. Amen. புரியுதா? கண்டிப்பா புரியும். You will understand what I am saying tonight. நான் சொல்வது உங்களுக்கு இந்த இரவிலே புரியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். That gospel which blessed you, you are in turn liable to bless that gospel.
அந்த நற்செய்தியாகிய சுவிசேஷம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய செழிப்பை கொண்டு வந்திருக்கிறது. எனவே அதுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அந்த சுவிசேஷத்திற்கு உதவி செய்ய உதாரணத்துவமாய் முன் வர வேண்டும். How can we bless the gospel? எப்படி நீங்கள் சுவிசேஷத்திற்கு எப்படி நம்ம அந்த சுவிசேஷத்தை ஆசீர்வதிக்கலாம்? How can we bless the gospel? எப்படி நாம் சுவிசேஷத்தை ஆசீர்வதிக்க முடியும்? By empowering your fund towards the spreading of good news. நாம் தேவனுடைய நற்செய்தியை பிரபல்யப்படுத்துவதற்காக பொருளாதார நிதி உதவி செய்வதன் மூலம் நாம் சுவிசேஷத்தை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வர முடியும். Look at every person, every Christian has this responsibility to do in his life. பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நியதியாய் இருக்கிறது. To spread the gospel, finance plays a major role. கர்த்தருடைய சுவிசேஷம் பிரபல்யத்திற்கு நிதி என்பது மிக முக்கிய ஆதாரமாய் இருக்கிறது. Nothing is free when it comes to gospel. நாம் சுவிசேஷத்தை பார்க்கும்போது எதுவுமே நமக்கு இலவசமாக கிடைப்பதல்ல. See, Jesus said, you have received freely, give it freely. இயேசு சொன்னார், நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. But that's not how the world is functioning now. ஆனால் அப்படிப்பட்ட அமைப்பிலே இந்த உலகம் நடைபெறவில்லை. Everything, you have to pay. எல்லா காரியத்திற்கும் நாம் ஒவ்வொரு தொகையை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. You cannot say, go to a hotel, I am a person of gospel. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சென்று நான் சுவிசேஷத்தின் ஒரு நபர் என்று சொல்லி, so Jesus said, freely you have received, freely you give. I am coming here eating freely, I am going out freely, means they won't allow that action. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. எனவே நான் வந்திருக்கிறேன், இலவசமாய் பெற்றுக்கொள்கிறேன், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்ல முடியுமா? He will give you something else. அவன் வேற ஏதாவது உங்களுக்கு கொடுக்க கூடும். Nothing is free in this world. இந்த உலகத்திலே எதுவுமே இலவசம் இல்லை. To give that gospel to someone in this world, you need to spend some money to spread that gospel. இந்த உலகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்லது ஒருத்தருக்கு நாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு நிதி என்பது மிக ஆதாரமாய் இருக்கிறது. Look at, we are using television channel to spread the good news. பாருங்கள், நாளைக்காட்சி நம்மளுடைய சேனல்களை நாம் பயன்படுத்துகிறோம் சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்துவதற்கு. We are using the internet to spread the good news of Jesus Christ. நாம் இணையதளத்தை பயன்படுத்துகிறோம் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு. Nothing is free. எதுவுமே நமக்கு இலவசமாய் you have to pay for everything what you are using to spread the gospel. நாம் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு பயன்படுத்துகின்ற இந்த உலக காரியத்தில் உலக பொருள் ஒவ்வொன்றுக்கும் நாம் பணம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. Now how we can be useful to this wonderful kingdom by bringing in our finance. நாம் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஆண்டவருடைய இந்த ராஜ்ய கட்டுமானத்துக்கு நாம் எந்த வகையில் நாம் பயனுள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று நாம் உணர்வோம். Let me show you tonight how we can be a part of it. இந்த இரவிலே நான் உங்களுக்கு அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், எவ்வாறு நாம் இந்த சுவிசேஷ பிரபலத்தில் நாம் அங்கமாக முடியும் என்று. As you spend your time, as you spend your creativity which God has given to your life, you are able to earn some money from this world. இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டினாலும் உங்களுடைய முக்கியத்துவமான காரியங்களினாலும் உங்களுடைய கரத்திலே உலக பிரகாரமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். These two things belongs to God. ஆனால் இந்த காரியங்கள் இரண்டுமே கர்த்தருடையது. Time belongs to God, creativeness belongs to God. காலமும் கர்த்தருடையது, நாம் முக்கியத்துவப்படுத்தி செயல்படுகிற செயல்பாடும் கர்த்தருடையது. What belongs to God he is giving into your hand, and you are using what belongs to God, and you are able to get some blessing from this world into your hand. கர்த்தருடையதை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்திருப்பதனாலே அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உலகத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். Now when you receive the blessing of the time and creativity which belongs to God, which he has given you, you are taking that investment and putting into the kingdom of God by spreading this wonderful gospel to someone else. நீங்கள் உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டினாலும் உங்களுடைய காலத்தை நீங்கள் பயன்படுத்தியும் நீங்கள் சுவிசேஷ பிரபல்யத்திற்கு அதை பயன்படுத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். It is a responsible of every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது தலையாய கடமையாய் இருக்கிறது. I know many people, they don't like it. எனக்கு தெரியும் நிறைய பேர் இதை விரும்ப மாட்டார்கள் என்று. But this is what God wants to do in your life. அதைத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த விரும்புகிறார். Can you say, I can fix my time for my life?
நீங்கள் ஏதாவது உங்களுடைய சிந்தையில் இதுதான் நான் வச்சிருக்கிறேன் என்னோட சிந்தையில் அப்படின்னு No, சொல்ல no, முடியுமா? can you say, I can fix time for my life? என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய சிந்தையை வைக்க முடியும் என்று சொல்ல முடியுமா? என் வாழ்க்கைக்கு நேரத்தை நான் முடிவு பண்ணிக்க முடியும்னு சொல்ல முடியுமா? Can you say that you can fix time for your life? என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய காலத்தை நான் குறிக்க முடியும்னு சொல்ல முடியுமா? You know, David says, my times are in your hand. தாவீது சொல்லுகிறான் என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. How many of you say, my times are in your hand, Lord? உங்களில் எத்தனை பேர் சொல்லக்கூடிய என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது? Tonight he has given time for you to come and sit here, hear the word of God. இந்த நாளிலே கர்த்தர் காலத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த நேரத்தில் இங்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய். If he has not given you this time, then you know somebody will be standing before your body and praying for you to be buried. கர்த்தர் இந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருப்பாரானால் நீங்கள் ஒருவேளை மரித்து உங்களை சுற்றிலும் வேற ஏதாவது காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். டைம் முடிச்சிட்டாருன்னா நம்ம இங்க இருக்க முடியாது உலகத்துல. You know, you getting what I'm saying? You know, he gives time for you to live. கர்த்தர் காலங்களை நம்முடைய கரத்திலே கொடுத்திருப்பது நாம் வாழ்வதற்கு. And when he gives that time, he wants you to use that creativeness and you know make sure that you earn lot of blessing from this world so that through that blessing you can bless this gospel. கர்த்தர் உங்களுக்கு அதிகமான காலங்களை கொடுத்திருக்கிறதின் அர்த்தம் என்னவென்றால் அந்த காலங்களை நாம் பயன்படுத்தி இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை சம்பாதித்து அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே. Look at, you know, when Jesus was living 2000 years back ago, let me show you how he was able to see the provision of God coming into his ministry. 2000 வருடங்களுக்கு முன்னாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது எவ்வாறு கர்த்தர் கொடுக்கின்ற அந்த வல்லமை எப்படிப்பட்டதா என்பதை அவர் எவ்வாறு சொல்கிறார் என்பதை I was just reading, you know, Matthew, Mark, Luke, John, all these four gospel, and I was just seeing whether there was any prayer Jesus prayed regarding money for his ministry. நான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ பகுதிகளையும் வாசித்து எங்கேயாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திற்காக பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து எங்கேயாவது நிதிக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரா தேடி பார்த்தேன். But he did not pray. ஆனா அவர் எங்கேயுமே அப்படிப்பட்ட ஜெபம் ஜெபம் பண்ணவில்லை. But he was teaching about the people how they can spread the gospel through the means that God brings into their hand. ஆனால் அவரை சுற்றிலும் வந்த அவருடைய மக்களை பார்த்து அவர் எவ்வாறு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை சுவிசேஷ பிரபல்யத்துக்கு பயன்படுத்த முடியும் என்று அறிவுறுத்துகிறார். Jesus had a treasurer with him. இயேசு அவரோடு கூட ஒரு நிர்வாகி வைத்திருந்தார். That treasurer is a thief. அவர் ஒரு திருடன். You know, he was a thief. அவன் ஒரு திருடன். Literally, that's what the Bible says. Go with me to John. Let me show you there. என்னோட கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பைபிளே வேதாகமமே சொல்லுகிறது அவன் திருடன். John chapter 12 verse 6. Look at what the Bible says. He was a thief. பாருங்கள் பைபிள் வேதாகமம் அவனை திருடன் என்று சுட்டிக்காட்டுகிறது. யோவான் 12. I'm not saying Judas is a thief. நான் எங்கே அவனை குறித்து திருடன் என்று சொல்லவில்லை. John chapter 12:6 says he was a thief. யோவான் 12:6 சொல்கிறது அவன் திருடன் என்று. He said not that he cared for the poor, but because he was a thief and had the bag and bare what was put therein. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். What is the job of a thief? திருடனுடைய வேலை என்ன? What is the job of a thief? திருடனுடைய வேலை என்ன? சேர்த்து வைக்கிறதா வேலை அவன் வேலை. You know, is that he's going to, you know, store up things? சேர்த்து வைக்கிறது அவனுடைய வேலை. பேர்லயே இருக்கு திருடுறது தான் அவன் வேலை. You know, the word thief itself, its job is to steal. திருடன் என்கிற பெயர்லயே இருக்கிறது அவன் வந்து அதிலிருந்து திருடன். Look at, he was a thief. He had a bag in his hand. அவன் திருடனா இருந்தபடியால் அவனுடைய கையிலே பணப்பை இருந்தது. And every money was put in that bag. வருகின்ற ஒவ்வொரு பணமும் அந்த பணப்பையிலே போடப்பட்டது. And every time when the money was put in the bag, he was continually robbing that money. ஒவ்வொரு தடவையும் அந்த பணம் அந்த பைக்குள்ளாக சேரும்போது அவன் சேர்த்துக்கொண்டே அவனை எடுத்துக்கொண்டே போகிறான். Though he was stealing, there was provision for Jesus everywhere he went. அவன் திருடிக்கொண்டே இருந்தாலும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து வந்த அந்த ஊழியத்திலே எந்த குறைவும் இருந்ததாக குறிப்பிடவில்லை. I want to bring that same picture here as an application. அந்த காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக மனக்கண் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். Satan is stealing people's money and he's stopping people to give to the gospel. சாத்தானானவன் நம்முடைய கரத்திலே கொடுக்கிற பணத்தை திருடுகிறவனாய் இருந்து சுவிசேஷத்துக்கு உதவ முடியாதபடி மட்டுப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். He's stopping many people to, you know, not to fund to this gospel of Jesus Christ. அவன் சுவிசேஷ பிரபலத்துக்கு உதவ முடியாதபடி அநேகருடைய கரங்களை கட்டி போட்டு அவர்களை உதவ முடியாதவனாய் மாற்றுகிறான். But still gospel is spreading around the world. ஆனாலும்
கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கும் பிரசித்தப்படுத்திக் You கொண்டே know why? உங்களுக்கு Because தெரியுமா? there are certain people who obey to the voice of God how to give generously and joyfully to the gospel in what they have been blessed. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு சில அவருக்காக சுவிசேஷத்தை பிரபலித்ததுக்காக உதவ அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருப்பதினாலே. One of the thing I liked about Jesus was that he was always able to give to the poor. ஒரு விஷயம் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுற்றி வரும்போது ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே அநேகருக்கு உதவுகிறவராகவே சுற்றி வந்தார். Constantly he was giving to the poor. அவர் ஏழைகளுக்கு கொடுக்கிறவராகவே சுற்றி வந்தார். Everywhere when he saw some people who are poor, he was able to give them food, or he was able to give some provision to their life. அவர் வறியவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு உணவோ அவர்களுக்கு தேவையானவர்களை பூர்த்தி செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். Because the kingdom principle was functioning in the life of Jesus Christ. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள் அவருடைய ஊழியத்திற்குள்ளாக அவருடைய வாழ்விற்குள்ளாக நடந்து இருக்கிறது. Let me challenge you tonight. If the kingdom's principle, if God's principle, God's laws function and operate in your life, you become a person always being in the position to give generously, and you will have abundant things in your life. நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சவாலாக நான் சொல்லக்கூடும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவருடைய ஆளுகைக்குள்ளாக நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் உற்சாகமாய் உதாரத்துவமாய் நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். To the person who constantly supply his money or his finance to this wonderful gospel, he will have these kind of qualities in him. தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்து அவன் கொடுக்கிறவனாய் இருக்கும்போது அவன் சுவிசேஷத்தையும் பிரபலியப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். The constant, if a person constantly supplies, that shows that he is the one who meditates the word of God. ஒரு மனிதன் தொடர்ச்சியாக கொடுக்கிறவனாய் உற்சாகமாய் தொடர்ந்து கொடுக்கிறவனாய் இருப்பான், ஆனால் அவன் வேத வசனத்தை தியானிக்கிறவனாய் இருக்கிறான். Psalm 1, chapter 1 talks about it, meditate day and night the word of God, and whatever he does, it shall be prospered. சங்கீதம் 1 நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் செழிப்பாய் இருக்கிறான் என்று. You will be prosperous because you are constantly meditating the word of God, constantly obeying to the word of God. That word will flourish you in every effort you put forth. ஒரு தொடர்ச்சியான தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான செழிப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது. God's method is giving, then receiving. கர்த்தருடைய கோட்பாடானது கொடுப்பதும் பிறகு பிரதித்திரமாக பெற்றுக்கொள்வதுமாகும். Now through that gospel he has blessed your life. To that gospel God wants you to give your blessing so that many people will be blessed in this world. கர்த்தர் சுவிசேஷத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நீங்கள் பிறருக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்று ஆசீர்வாதமாக பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். I told you, if you want to be constantly supplying to the gospel, to the kingdom of God, then you got to meditate the word of God. நீங்கள் தொடர்ச்சியாக தேவனுடைய சுவிசேஷ பிரபலியத்துக்கு உதவ நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். The second quality is, if you want to constantly supply to the kingdom of God, you must be the one who seek God in your life. இரண்டாவதாக நீங்கள் தேவனுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்கிறவர்களாய் சுவிசேஷ பிரபலியத்துக்கு உதவுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் தேவனுக்கு தேடுபவர்களாக நீங்கள் மாற வேண்டும். Second Chronicles chapter 26 verse 5, Second Chronicles 14:7 talks about it. 2 நாளாகமம் 26:5, 2 நாளாகமம் 14:7 இப்படிப்பட்ட காரியத்தை சுட்டிக்காட்டுகிறது. The one who seeks God will constantly give his resource to the flourishment of this gospel. யார் ஒருவன் கர்த்தரை தேடுகிறானோ அவன் சுவிசேஷ பிரபலியத்துக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறவனாய் மாறுகிறான். The one who constantly give, the third quality he will have is he will be the one who is obedient to what God says to him. மூன்றாவதாக தேவனுடைய ராஜ்யத்திலே சுவிசேஷ பிரபலியத்துக்கு உதவுகிறவனாய் இருக்கிறவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவனாய் இருக்கிறான். First Chronicles chapter 22 verse 12 and 13. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 13. And Isaiah chapter 1, I want to read that verse. That's a wonderful verse. Isaiah chapter 1 verse 19. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். If you be willing and obedient, you shall eat the good of the land. இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். I like it in English. It says, if you are willing. ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருக்குது. நீங்கள் விருப்பத்தோடு, willingness என்று, and be obedient. கீழ்ப்படிதலோடு.
ஏன்னா the Bible says you will eat the good of the land. நீங்கள் அப்படி செய்வீர்களானால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. Let me put it very simple this evening. அதை நான் மிகவும் சுலபமாக உங்களுக்கு சொல்லட்டும். If you want to daily eat, நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் சாப்பிட how many விரும்புகிறீர்கள்? of you want to daily eat? நீங்கள் ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் நீங்க சாப்பிட விரும்புகிறீங்க? Oh, சாப்பிட வேணாம் நிறைய பேர் இருக்கீங்க. Very good. You know, but I want to eat daily. நான் தினமும் சாப்பிட விரும்புகிறேன். If you want to eat daily, the Bible says to eat, the good of the land, the Bible says to be a constant supply to the kingdom of God and to the, people around you. The Bible says you got to be willing and be obedient. நீங்கள் நன்மையானதை ஒவ்வொரு நாளும் புசிக்க நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக ஒரு விருப்பத்தோடு மனம் பொருந்தி தேவனுக்கு சேவை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Here willing and obedience is not compulsion, it's in your option. விருப்பத்தோடு மனம் பொருந்தி செவி கொடுப்பது கீழ்ப்படிவது என்பது யாருடைய கட்டாயத்தினாலும் வருவதல்ல, உங்களுடைய மனதிலே நீங்களாகவே தோன்றுகிற உங்களுக்குள்ளாகவே வருகிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இயக்கமாகும். God is not going to come and choke your throat. கர்த்தர் உங்களுடைய கரத்திலே வந்து அதை கழுத்தை போட்டு நெருக்க மாட்டார். கொடுக்குறியா இல்லையா அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா he's giving the choice in your hand. கர்த்தர் அதை உங்களுக்கு விட்டு விடுகிறார். The one who's obedient, you will have a constant supply to your life. யார் ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறானோ அவன் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே சுவிசேஷ பிரபல்யத்துக்கு உதவுகிறவனாய் இருக்கிறான். Your life will be the fountain of God. உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய ஜீவ நீரூற்று நிறைந்ததாய் மாறும். Your life will be a fountain. உங்களுடைய வாழ்வு ஒரு ஊற்றாக மாறும். There will be no scarcity, there will be no lack, because in this fountain you will always have the good of the land every day for your life. அந்த ஊற்றாகிய உங்களுடைய வாழ்விலே எந்த இழப்பும் இல்லாமல் எப்பொழுதும் நிரம்பி வழிகிற பொங்கி வழிகிற ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளாகவே நீங்கள் இருப்பீர்கள். Tell me, if you obey, will God forget and keep you in lack? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காமல் விட்டு விடுவாரா என்ன? No, he will become the fountain of your life. அவர் உங்களுக்கு ஜீவ ஊற்றாக மாறுவார். If you want to have the constant supply, the next quality the Bible says is the one who trusts in him. நீங்கள் அப்படிப்பட்ட உதாரத்துவ குணமுடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் நான்காவதாக அவரை நம்புகிறவர்களுக்கு அது கிடைக்கிறது. If you want to constantly give to this wonderful gospel, the Bible says you must be the person who trusts him. நீங்கள் தேவனுடைய சுவிசேஷ பிரபல்யத்திற்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நம்புகிறவர்களாய் அவர் மீதே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Jeremiah chapter 17 verse 7 and 8. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7 வசனங்கள் 8. And Second Chronicle chapter 20 verse 20. இரண்டு நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனங்கள். The one who trusts him, there is a constant supply for your life. யார் ஒருவர் அவரை நம்புகிறானோ அவன் தொடர்ச்சியாக சுவிசேஷ பிரபல்யத்துக்கு உதவுகிறவனாய் மாறுகிறான். When Jesus was living his life on the earth, he trusted his Father for all of his supply. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாவற்றையும் தரவல்ல தேவனாய் நம்பி புரவலராய் இருக்கிற அவரையே சார்ந்திருந்தார். He trusted his Father. அவர் அவருடைய தந்தையாகிய தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். Who are you trusting for your supply? உங்களுடைய பொருளாதார காரியங்களுக்கு நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? Don't trust the person who's giving you, money every month. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காசு கொடுக்கிற அல்லது பணம் கொடுக்கிற ஒரு நபரை சார்ந்திராதீர்கள். No, my trust is always on my God who provides my provision through someone as my boss is who's giving money into my hand. இல்லை எனக்கு கொடுக்க வல்ல என்னுடைய தேவன் சம்பூர்ணராய் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னுடைய எஜமான் மூலமாக எனக்கு அந்த சம்பளத்தை Sometimes your provision might stop. ஒருவேளை அந்த அவர் கொடுக்கின்ற அந்த காரியம் வளம் உங்களுக்கு நிறுத்தப்படலாம். But our source, our God will never stop the good of our life in our living. ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாய் விளங்குகின்ற அந்த ஆசீர்வாதம் வருகின்ற அந்த மூல ஆதாரமாகிய தேவனுடைய கரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைபடாது. I will eat the good of the land. நான் ஏசாயா 1:19 சொல்லியிருக்கல, தேசத்தில் உண்டான நன்மையை
நான் சாப்பிடும் புசிப்பேன். And I will eat the goodness of the land. நான் தேசத்தின் நன்மையை புசிப்பேன் என்று சொல்லுகிறேன். How many of you want to say I will eat the good of the land? நீங்கள் எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் தேசத்தின் நன்மையை புசிப்பேன் என்று? நல்லதை சாப்பிடணும், கெட்டதும் இருக்கு உலகத்துல. Don't take that bad. கெட்டதை எடுத்துக்கொள்ளாதீங்க, நன்மையை புசிக்க பழகிக்கொள்ளுங்க. கெட்டதை சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடும். Don't get some stomach problem. Eat the good and enjoy the life that God wants you to have. நன்மையை புசித்து செழித்திருங்கள். Go home, eat the good food tonight. வீட்டுக்கு போங்க, நல்ல ஆகாரத்தை உண்டு திருப்தியாகுங்கள். Amen. Don't forget this 4 reasons what God told you tonight. இந்த 4 காரணங்களையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இதை நீங்கள் வார்த்தையின் மூலமாக வசனங்கள் மூலமாக தியானியுங்கள். I still have one more area to talk on, the topic of finance in God's system. நம்முடைய கடவுள் தேவனுடைய அமைப்பிலே இருக்கின்ற பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து இன்னும் ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. We will deal that next week. அதை குறித்து நாம் அடுத்த வாரத்திலே நாம் How many of you want to say I want to eat the good of this land? உங்களில் எத்தனை பேர் சொல்லக்கூடும் நான் இந்த தேசத்தின் நன்மையை நான் புசிப்பேன் என்று? Let's stand to our feet. எல்லாரும் நாம் எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு நீர் பேசின இந்த 4 காரணங்கள், ஏன் உம்முடைய பிள்ளைகளை நீர், ஏன் உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைப்பா ஆண்டவரே. எங்களுக்கு நீ செழிப்பு கொடுப்பது, ஆசீர்வாதத்தை கொடுப்பது, நாங்கள் ஆண்டவரே வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதுக்காக கொடுப்பதில்லை, அதை அனுபவிப்பதுக்காக கொடுக்கிறீர். 3வது காரணம் ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடிய, அந்த உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு நீர் உண்டு பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசியா நீ சொன்ன ஒரு வார்த்தை காரணம், 4வது காரணம், ஏன் உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். காரணம், எந்த ஆண்டவரே சுவிசேஷம் எங்களை ஆசீர்வதித்ததோ அதே சுவிசேஷத்துக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய கிரியேட்டிவ்னஸை ஆண்டவரே இந்த உலகத்தில் கொடுத்து அதன் மூலமா எங்களுக்கு கிடைக்கிற பலனை ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்துக்காக கொடுக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதுதான் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அமைப்புக்குள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இயங்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டவரே முறையை நீர் வைத்திருக்கிறீர். இந்த ஆண்டவரே முறையை நாங்கள் கை கொள்ளும் போது ஆண்டவரே தொடர்ந்தேச்சியான சப்ளை எங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? ஆண்டவரே தொடர்ந்தேச்சியான ஆண்டவரே கொடுக்கிற, ஆண்டவரே கொடுத்து கொண்டு இருக்கிற, தொடர்ந்தேச்சியா என்னுடைய எல்லா தேவைக்கும் தரக்கூடிய ஆண்டவர் ஆளுகைக்குள்ள என்னுடைய பணத்தை நான் கொண்டு வரும்போது ஆண்டவரே ஒருபோதும் இல்லை, ஆண்டவரே ஒருபோதும் அது இல்லை இது இல்லைன்னு புலம்பக்கூடியவர்கள் அல்ல. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற நன்மையை புசிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நம்புகிறீர்கள்? இந்த நிமிஷத்திலிருந்து வருகிற நாட்களில் ஆண்டவரே உம்முடைய நன்மையை நான் புசிப்பேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே என்னை எங்கெல்லாம் கொண்டு போகிறீரோ, எங்கெல்லாம் என்னுடைய உழைப்பை நீர் ஆண்டவரே என்னை செலவு செய்ய வைக்கிறீரோ அந்த இடத்தில் நான் உம்முடைய நன்மையை புசிப்பேன் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே நாங்கள் பழுகி பெருகக்கூடிய ரீதியில எங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இந்த ராத்திரி வேளையில் வந்து உம்முடைய பிள்ளைகள் கேட்ட இந்த வசனத்தை அவர்கள் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தட்டும். அதனால் வருகிற ஆண்டவரை தொடர்ந்தேச்சியான அந்த சப்ளையை உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை செய்வீராக. இந்த ஆண்டவரை தேசத்தில் தேவன் உண்டு பண்ணியிருக்கிற நன்மைகளை நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. அதன் மூலமாய் நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தருகிற எல்லா ஆண்டவரை பொருளாதாரத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் நடத்த நீர் கொடுத்த உம்முடைய நல்ல ஆலோசனைகளை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் பாதுகாத்து நிறைவான பலனை அவர்கள் காண அவருடைய முயற்சியில், அவருடைய வேலையில், அவருடைய பிரயாசத்தில் ஆண்டவரை நிறைவான பலனை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் காண நீர் கிருபை செய்யும் ஆண்டவர். அப்படியே இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களை உம்முடைய பாதுகாப்புக்குள் ஆண்டவரே தேசத்தில் உண்டான நல்ல நன்மைகளை புசிக்கக்கூடிய ஒரு ரீதியில் எங்களை முன்னேறி செல்ல கிருபை செய்வீராக. கன மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.